வந்து ரூம் எடுத்து அவர் ஒர்க் போய் அதுக்கப்புறம் எனக்கு ரூம் எடுத்து கொடுத்து 2 பேரும் நான் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவளும் வேலைக்கு போனா, நானும் வேலைக்கு போனேன். சரி மறுபடியும் இருக்க எனக்கு கண்டிஷன் ரொம்ப உடம்பு முடியாம போனதா என்ன பண்ணாங்க, இப்படியே இருந்தா என்ன ஆகுறது? உடம்பு நல்லா இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பெத்துக்க முடியும். நீ ஹெல்த்தியா இருந்தா தான் வாழ முடியும் அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சுட்டு, சரி ஓகே நீ இருந்துரு வீட்லயே இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை 5 மந்த் நாங்க வீட்ல தான் இருந்தோம். ரூம்ல தான் இருந்தோம். எங்க அம்மா வந்து என்கிட்ட பேசும்போது அதாவது நான் ரூம்ல இருந்தது எங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப எங்க அம்மா கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க, இப்ப வேலைக்கு போய் தான் எனக்கு ஏதாச்சும் குடுக்கணும், சம்பாரிச்சுட்டு வரணும், ஜுவல் போட்டு வரணும் அப்படின்னா, எனக்கு அப்படி ஜுவல்லே தேவையில்ல அப்படின்ற மாரி சொன்னாரு. ஸோ இப்ப கூட ஆஃப்டர் மேரேஜ் எங்க அம்மா சொல்லிதான் சொல்லுவாங்க. அன்னைக்கு அப்படி சொன்னாங்களே, இப்ப மட்டும் உங்க வீட்டுக்கு போறது போன்னு கேட்கறாங்களேன்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது. எந்த மனுஷன் எப்ப எப்படி மாறுவான்றதே தெரியாது. அது எது மட்டும் நான் விரும்பலக்கா அவரும் அப்படித்தானே. நல்லா பார்த்துட்டாங்க. பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு கொஞ்சம் நெறைய சொல்றோமே நம்ம தூரமா இருந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது அது கிடைக்குமான்றது ஏங்குது. ஸோ பக்கத்துல வரும்போது ரொம்ப அலட்சியப்படுத்தும் இல்லையா? ஸோ இது மாரி நாங்க பக்கத்துல வரும்போது எனக்கு நெறைய லவ் ஸ்டார்டிங் நெறைய லவ் இருந்துச்சு. போக போக அது கொஞ்சம் சண்டையா மாறிடுச்சு. அப்புறம் எனக்கு கடைசில எங்க கொஞ்சம் வீடு வந்து கட்டிட்டு இருக்கிறதுனால காசு தேவைப்பட்டுச்சு. நகைய கொண்டு போய் நாங்க அடகு வச்சுட்டோம். சோ ஓகே நம்ம வேலைக்கு போய்க்கலாம். வேலைக்கு போய் காசு குடுத்துட்டு முடிக்கலாம் அப்படின்ற மாரி நான் வந்து வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டு இவரோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரியாம ட்ரிங்க்ஸ் பண்றது அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு இதுக்கே வந்துட்டேன். ஆ அப்போ வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ பண்ணதெல்லாம் உங்க வீட்டுக்கு போய் அவங்க போட்டு குடுத்தா நான் போவேன்னு சொல்லிட்டு, இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க மம்மிய பார்த்து நான் போட்டு தான் போனேன். ஆனா அந்த சர்க்கிள பொறுத்தவரைக்கும் நான் வந்து இவங்களுக்கெல்லாம் என்னமோ கூத்தாடி, கெஞ்சி, மன்றாடி என் புருஷன கல்யாணம் பண்ணிட்ட மாரி இதெல்லாம் வந்து தடவ பேசுனாங்க. பட் அதெல்லாம் உண்மையே கிடையாது. முழுக்க முழுக்க எனக்கு வந்து நான் விருப்பமே இல்ல. சொல்லிட்டு போயிடலான்ற ஒரு ஏன்னா எனக்கு அவ்ளோ ஃபைட், அவ்ளோ வார்த்தைகள், அவ்ளோ ஹர்ட்டிங், அவ்ளோ அடி. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வாழணும்னே தோணல. ஓடி ஓடி கல்யாணம் இன்னொரு லைஃப் அமைச்சுக்கணும்னு தோணல. இந்த லைஃபே போதும். இதுக்கப்புறம் வேற லைஃப் வேண்டாம். நம்ம ஒர்க் நம்ம மட்டும் நம்ம ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாம். தின்னுட்டு, தூங்கிட்டு வேலைக்கு போயிட்டே இருந்துடலாம் அப்படின்ற மாரி நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். சோ அப்ப அது வந்துட்டு ஒரு ஒரு 1 மந்த்ஸ் டைம் குடுத்தாங்க எனக்கு. "நீ போ, தனியா போ. உங்க வீட்டுக்கு நீ பாரு" அப்படின்ற மாரி டைம் குடுத்தாங்க. அப்ப சேம் என் ஃப்ரெண்ட் ராஜி இருக்கா இல்லையா? அவ அங்கதான். எங்க போனாலும் ஒரே பெட்ல ஒரு மத்த மாரி அவ எங்க இருக்காளோ அங்கதான் நானும் இருப்பேன். சோ அந்த டைம்ல அவ கூட போயிட்டு ஒரு 1 மந்த் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டே பண்ணும்போது எனக்கு நெறைய விஷயங்கள் அப்ப வந்து தெரிய வந்து சுத்தி இருக்க யாருமே வந்துட்டு நல்லவங்க கிடையாது. எல்லாருமே வந்துட்டு நம்ம சுத்தி சரௌண்டிங் பார்க்கணும். எங்க இருந்தாலும் சரௌண்டிங் பார்க்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு தப்பு இருக்கும். ஸோ அந்த தப்ப நம்ம திருப்பி அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ முடியும் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிருக்கேன். ஸோ நெறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இப்போ நான் வந்து கழட்டிட்டு போற பசங்களையும் பார்த்திருக்கேன். பிரெக்னன்ட் ஆயிட்டு கழட்டிட்டு போற பசங்க. இப்ப நியூஸ்ல கூட நம்ம பார்க்குறோம். நெறைய விஷயம். அப்பயும் அது வந்து ஸ்ட்ராங்கா இன்னர் நான் கூட இருந்திருக்கேன். நான் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன்.